ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி ஸ்பார்க் இவி சொல்யூஷன்லேருந்து. ஸோ இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலமில் இருக்கோம். சேலத்தில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி இவரோட பில் எவ்வளோ, போட்டதுக்கப்புறம் பில் எவ்வளோ, எந்த அளவுக்கு ரிடக்ஷன் ஆகிருக்கு, ப்ராஜெக்டோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ மானியம் கிடச்சது, என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா சேலம் பெரம்பனூர் லொக்கேஷனில் 3.3 கிலோவாட்டு சப்சிடியில் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மானியம் மட்டுமே 78,000 கஸ்டமருக்கு கிரெடிட் ஆகிருக்கு. கஸ்டமரோட நேம் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மைக்கிள். ஸோ அவர் வந்து பிஸ்னஸில் இருக்கார், அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஸோ என்ன வீடியோ எடுத்துக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லூம் சோலாரோட 550 வாட் பிக்கு பைஃபேஷியல் ஷார்க் மாடல் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டிசிஆர் பேனல்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜிஐ ஸ்ட்ரக்சரு. இன்வெர்டர் வந்து டை பிராண்டில் 4 கிலோவாட் இன்வெர்டர் போட்டு கொடுத்துருக்கோம். 20 ஆம்ஸ் ரேட்டட் இன்வெர்டர். இன்வெர்டருக்கு மட்டும் 8 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருவோம். இது கஸ்டமரே குட்டு கட்டிக்கிட்டாரு. நாங்கள் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், குட்டு மட்டும் நீங்கள் கட்டிக்கணுன்றது நம்ம சொல்லிடுறது. இது போதாதைக்கு நம்ம வந்து ஏசி ஒயரிங்கு, டிசி ஒயரிங்கு, லைட்னிங் அரெஸ்டரு, எர்த்து எல்லாமே நம்ம எண்ட் டு எண்ட் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன இன்ஸ்டலேஷன் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். பேனல்ஸ் மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கஸ்டமர் ஃபியூச்சரில் 5 கிலோவாட் வரைக்கும் சோலார் போடுறதுக்கான ஐடியா இருக்குது. அதனால தான் 4 kV இன்வெர்டர் நம்ம சஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தது. பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் விட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் அவர் ஆட் ஆன் பண்ணிக்கிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரும் ப்ரிப்பேர்டாக தான் போட்டு கொடுத்துருக்கோம். பேனல் 4 kVயை போனதுனால பட்ஜெட்லேயும் பண்ண முடிஞ்சது. ரெண்டாவது, நாளைக்கு அவர் பண்ண போகிற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 2 கிலோவாட் பேனலும் அந்த இன்வெர்டர் சப்போர்ட் பண்ணும். ஸோ 5.2 கிலோவாட் வரைக்கும் அந்த பேனல் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பைஃபேஷியல் பேனலு. ஸோ கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் கீழே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபியூச்சரில் போடுறதுக்கான எக்ஸ்பென்ஷனோடவும் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேப் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ரிஃப்ளெக்ஷன் வழியாக உங்களுக்கு பைஃபேஷியலோட ஃபுல் எஃபிஷியன்சியும் கிடைக்குது. ஸோ டே பை டே வர ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு அந்த பைஃபேஷியல் யூட்டிலைசேஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இந்த சைட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த 3 கிலோவாட் யூனிட் நம்ம இந்த சைட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் சோலார் கஸ்டமரோட யூசேஜ் நியர்லி 900,000 யூனிட் வரைக்குமே யூசேஜ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த யூசேஜை பேஸ் பண்ணி 3 கிலோவாட் இன்னைக்கு டேட்டுக்கு போட்டால் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 3 kV சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் சோலார் அவரோட யூசேஜ் யூனிட் யூசேஜை பார்த்தீங்கன்னா 0 யூனிட்ஸ் தான். ஸோ லிட்ரலி 0 யூனிட் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு மினிமம் சார்ஜஸ் பே பண்ணுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டோட மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். லைக் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், ஒயராக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் டாரிஃப் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டாரிஃப் தான் நெட்வொர்க்கிங் சார்ஜ். ஸோ நெட்வொர்க்கிங் சார்ஜ் வந்து ஜஸ்ட் ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு 110 சம்திங் தான் வரும். ஸோ இவர் இப்போ பே பண்ணிட்டு இருக்கிற பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் ஒரு 280 to 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பேமெண்ட்டே வந்துட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ரிடக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ரிசல்ட் நீங்கள் எதில் எதிர்பார்க்க முடியும்னா, சோலார் ஆன் கிரிட்ல தான் எதிர்பார்க்க முடியும். பட் இது கம்ப்ளீட்லி ஃபார் ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ். ஸோ இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கிறது என்னன்னா, ரெசிடென்ஷியல் டாரிஃப்ல வீட்டு கரண்ட்டுக்கு மட்டும் தான் போட முடியுமா, காமனுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. 100% காமனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ டாரிஃபாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா LA1A, LA1D, LA1E 3 டாரிஃப்மே நம்மளால யூஸ் பண்ண முடியும், மானியமும் வாங்கிக்க முடியும். ஸோ எல்லாரும் நம்ம பைஃபேஷியல்னு சொல்கிறோம். பைஃபேஷியல்னா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணால் என்ன நன்மைலாம் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் லூம் 550 பைஃபேஷியல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைஃபேஷியலோட கான்செப்ட் என்னன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா பேனலோட அடிப்பகுதியில் சோலார் செல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, மேலேருந்து சோலாரோட ரேடியன்ஸ் டைரெக்டாக படும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி பேக் சைட்லையுமே கொஞ்சம் ஹைட் ஏற்றி ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸோடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பின்னாடி பக்கம் படுற அந்த வெளிச்சத்தினால எக்ஸஸாக ஒரு ஜென்ரேஷன் நடக்கும். இந்த எக்ஸஸ் ஜென்ரேஷனுக்காக தான் இந்த பைஃபேஷியலோட யூஸ் கேஸு முக்கியமாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக. ஸோ இந்த பைஃபேஷியல் கெயின்னு சொல்கிறத மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்னா, கிரவுண்ட்லேருந்து ஒரு சூட்டபிள் ஹைட்டில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸாக இருக்கணும். மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ஒயிட் கலராக இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் கூல் ரூஃப் டைல் போட்டதுனால அந்த ஒரு சர்டன் க்ரைட்டீரியா இங்கே மீட் ஆயிருக்கு.
பட் இதில் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். லைக் ஒரு கிரே கலரில் ஒரு சிமெண்ட் தரையாக இருக்குன்னா அதில் ஒரு அவுட்புட் வரும். அதே வந்து ஒரு மணலாக இருக்குன்னா அதில் ஒரு அவுட்புட் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் அவுட்புட்டு டிஃப்ரென்ஸு, இந்த ஆங்கிள், பேக்ரவுண்ட் கலர் இதை பொறுத்து உங்களோட கெயின் முன்ன பின்ன மாறும். பட் எனிவே மோனோ பேனலில் வர அவுட்புட்டை விட இதில் கண்டிப்பாக அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ அதை நான் ப்ரூஃபோடையே நான் காட்டுறேன். ஏன்னா இதோட ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ பர் டே அதிகபட்சம் இந்த பேனலால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நார்மலாக ஒரு கிலோவாட்டுக்கு 4லேருந்து 5 யூனிட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 5லேருந்து 6 யூனிட்டே கிடைக்கும். ஸோ சமயத்துக்கு 6.5 யூனிட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு அவுட்புட் இந்த பைஃபேஷியலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லூன் சோலாரில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பேனலோட அவுட்புட் கஷ்டமாக இருக்கும். அதோட காம்போ டை இன்வெர்டர் போடும்போது அந்த ஆம்ஸ் ரேட்டிங்க்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சூட்டபிளான காம்பினேஷனாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைட் இன்ஸ்டலேஷனே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஐ ஃபெசிலிட்டி வேவ்வோல்ட் போட்டு என்கிளம் போட்டு பேனலை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டாவது எல்லா ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா யூவி ட்ரீட்டடு ஜிப்டை டேக் மூலியமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேனல்ஸ் ஃபுல்லாகவே கனெக்டடு. ஒவ்வொரு பேனலுக்குமே வந்து பேனல் டு பேனல் பாடி எடுத்துமே நம்ம லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் செட்டப்புமே ஒயரிங்கில் பக்காவாக லைன் எடுத்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ பைப்பும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பிவிசி எலக்ட்ரிக்கல் பைப் யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் ஃபுல்லாகவே கீழே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இன்வெர்ட்டரோட லைனிங் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த இன்வெர்ட்டர்லையுமே சேஃப்டிக்கு 2 பாக்ஸ் வச்சுருக்கோம். அது ஒன்று வந்து ஏசிடிபி பாக்ஸ், இன்னொன்று டிசிடிபி பாக்ஸ். அதோட வேலை என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எம்சிபி, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி சில காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்வெர்ட்டருக்கு முன்னாடி டிசி சைடில் ஏதாவது சம்பவம் நடந்தாலும், அசம்பாவிதம் நடந்தாலும், இல்லை இன்வெர்ட்டருக்கு பிறகு ஏசி சைடில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுனாலும் 2 பக்கமுமே அந்த பாக்ஸ் சேஃப்கார்ட் பண்ணிடும். உங்களோட இன்வெர்ட்டர் சேஃப்டி ஆகிடும். இதுதான் அதோட மெயின் பர்பஸ். ஸோ அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் மோரோவர் இந்த சைட்டில் என்னென்னா மொட்டை மாடின்றதுனால பேனல் நாளைக்கு ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பவர் அவுட்லெட் இல்லைன்றதுனால ஒரு பவர் அவுட்லெட் கூட கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் மாறுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கூப்பிட்டு வந்து கஸ்டமர் கட்டியிருக்காரு. ஸோ அவர் நீட்டாக பாட் ஷேப்பில் ஒரு இது 8 காலுக்குமே அழகாக கட்டியிருக்காரு. இப்போ அது போக இன்வெர்டர் டிபி பாக்ஸ் எல்லாம் நம்ம காட்டிடலாம். எர்த்திங் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஏசி எர்த்திங்கும் டிசி எர்த்திங்கும். ஸோ இப்போ இந்த சைட்டுக்கு லைட்னிங் தேவையில்லை. ஆக்சுவலாக 10 கிலோவாட் வரைக்கும் லைட்னிங் கம்பல்சரி இல்லைன்னு கவர்மெண்ட்டில் ஒரு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லைட்னிங் வேணும்னா நம்ம ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் லைட்னிங் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் கஸ்டமர் கேட்டதுனால லைட்னிங்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டோட்டல் ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் நம்ம கவர் பண்ணி தரணும். டாக்குமெண்டேஷன் ஒர்க்லேருந்து ஒரு ரிலையபிளான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக பண்ணி தரணும்னா நீங்கள் கூப்பிட வேண்டியது ஆண்டனி ஸ்பார்க் இவி சொல்யூஷனில். நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ நீட்டாக கேட்டு எண்ட் டு எண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.